மாந்திங்கிறது சனியோட மறுபக்கம்னு சொல்லுவாங்க, சனியோட மகன் கூட சொல்றாங்க. சனியாச்சும் வந்து நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை ஹார்ஷா சொல்லி கொடுத்து ஒரு நல்ல வடிவத்தை கொடுத்துட்டு போயிடுவார். பட் மாந்தி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு ஆவிகளின் தலைவர். துர்மரணம் ஃபுல்லாவே மாந்தினாலே துர்மரணம் லேடிஸோட தான். ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை நல்லபடியா வாழாம ஒரு வாழ வெட்டியாகவோ இல்லாட்டினா அந்த காலத்துல வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பியோ இல்லாட்டினா ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடத்தி அவங்களை குடும்பப்படுத்தி இருந்து இறந்தாங்கனோ அவங்களுக்கு முறையான பித்ரு தோஷம் செய்யாம ஆவிகள் சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து மாந்தி. அதாவது ஆவிகளா வந்து பிடிக்கிறது உண்மைதானா? உண்மை, 100% உண்மை. எப்படி கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னா இது ஒரு நல்ல சக்தி இருந்தா கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்கும். சோட்டானிக்கரையில சும்மா உட்காந்துட்டு எல்லாரும் விடியோடி சும்மாவா கத்திட்டு இருக்க போறாங்க கிடையாது. கண்டிப்பா ஆத்மான்ட்டு ஒன்று இருக்கு. அது கண்டிப்பா அந்த ஆவிகளோட சக்தி இருக்கு. இறந்து போன ஆத்மாக்கள் வந்து இயங்கிட்டே தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு ஆத்மா இறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க நம்மள மாதிரி இயங்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தொண்டை பகுதி மட்டும் இருக்காது. அவங்க பேசினா நம்மளுக்கு கேட்காது. பட் நம்மளோட இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த வீட்டில் தான் இருப்பாங்களா? 100% இருக்காங்க. அதை சொல்ல பார்த்தீங்களா, நான் பேசுறது அத்தனையுமே கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் தான். பித்ரு தோஷம், பிரேத தோஷம், மாந்தி தோஷம், இது எல்லாமே ஒண்ணுதானா? எல்லாமே ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான். எல்லாம் லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா இருக்கும். இது கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். ஆமா. ஓகே. அதனாலதான் வீட்டில் வாழ வந்த பெண்ணை வந்து கண் கலங்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொல்லி வளர்த்தவங்க. ஓகே மேம். இன்னி வர காலகட்டங்கள் இந்த ஜாஸ்தி ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஜென்ஸ் கீழே தான் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் டாக் சமூகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய ஆன்மீக களம் நிகழ்ச்சியில் கிரியா சரண்யா மேம் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓம் கிரியா பாபாஜி. மேம் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்தின்னு அதிகமாக பேசப்படுது. ஏன்னா மாந்தி முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜோதிடத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க யாரும். ஆனால் கேரளா, நார்த் இந்தியா சைடெல்லாம் பயன்படுத்துறது தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாந்தி எதனால் இப்போ அதிகமாக பேசப்படுது? ஃபஸ்ட்டு மாந்தி பகவான்னா யார் சொல்லுங்க. மாந்திங்கிறது சனியோட மறுபக்கம்னு சொல்லுவாங்க, சனியோட மகன் கூட சொல்றாங்க. பட் ஆனால் சனியாச்சும் வந்து நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை ஹார்ஷா சொல்லி கொடுத்து நம்ம வாழ்க்கையோட விஷயம்னா என்ன, இப்படிதான் வாழணும், சுயகௌரவமாக வாழணும், யாரையும் நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனாக நம்முடைய ஒரு நல்ல வடிவத்தை கொடுத்துட்டு போயிடுவார். பட் மாந்தி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு ஆவிகளின் தலைவர் பிரேத. வீட்டில் வந்து சில வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு சண்டை நடக்குதுன்னே தெரியாது. அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு எதுக்கு சண்டை நடந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில வீட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்துலேயே இப்போ மாந்தி இருந்துச்சு அப்படின்னா லக்னத்தில் மாந்தி இருந்து அந்த மாந்தி கெட்டு போய் இருந்தால் இப்போ எப்படி ஒரு வீட்டில் வந்து ஒரு பிரேதம் இறந்துருந்தாங்க, இதுவும் லேடிஸால் தான் வரும். சரிங்களா, ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை நல்லபடியாக வாழாமல் ஒரு வாழ வெட்டியாகவோ இல்லாட்டினா அந்த காலத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பியோ இல்லாட்டினா ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடத்தி அவங்கள குடும்பப்படுத்தி இருந்து இறந்தாங்கனோ அவங்களுக்கு முறையான பித்ரு தோஷம் செய்யாமல் ஆவிகள் சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மாந்தி. இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தியை மட்டும் வச்சு ஜாதகத்தை பார்ப்பாங்க. மற்ற பிளானட்ஸ் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. மாந்தி நல்லா இருந்துச்சுன்னா கூட மாந்தியை வச்சு மட்டும் தான் பலன் சொல்றாங்க. ஆமாம், மாந்தி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா சில பேர்ல வந்து அவங்களுக்கும் சில ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கும். இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் மாந்தி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமாக இருக்கும். பட் அவங்களுக்கு தீராத வியாதியாக இருக்கும், ஆயில் பிரச்சனையாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா படிப்பு, அறிவு, அழகு எல்லாமே இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். இப்போ இதை 2ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்ல மனிதராக இருப்பாங்க. 2 பேருமே, ஒரு ஹஸ்பண்டோ இல்லாட்டி ஒய்ஃபோ, ஒரு ஆணோ பெண்ணோ வந்து எப்படி நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் என்றைக்குமே பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக இருக்கும், தீராத வியாதி இருக்கும், திக்கி பேசுவாங்க, கரும்புள்ளிகள் இருக்கும் மூஞ்சியில்,
இல்லாட்டினா ஏதோ ஒரு தழும்பு அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். 3ல் இருந்துச்சுனாலும் பிரச்சனை தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆயுள் பிரச்சனை, குடும்பம், இது சகோதர சகோதரிகளை 3ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளை பிரச்சனை, பிரிவினை அடிதடியாக இருக்கும். இல்லை ஒருத்தருக்கு ஒவ்வொரு அந்த காலத்துல வெட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கும். 4ஆம் வீடுங்கிறது வீடு. இதே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, லேண்டு அனுபவத்து மூலிமா வேறு லெவலில் கிடைக்கும். சில பேர் இப்போ ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கிறதுக்காக நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பேசுகிற சவுண்டாக இருக்கும், டம்ளர் விழுகும், பால் அடிக்கடிக்கு கெட்டு போகும், நிறைய விஷயங்கள் கெட்டு போகும், வீட்டுக்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். ஒரு வீட்டில் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வரை 4 பேர் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் ஒருத்தி இப்போ தூக்கு போட்டு இறந்துட்டாங்க, அந்த வீட்டில் வந்து யார் வந்தாலும் தங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்த வீடே இருந்தாலும் சில பேர் போய் தங்க முடியாது. துர்மரணம் ஃபுல்லாகவே மாந்தினாலே துர்மரணம் லேடிஸோடது தான். அந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க துர்மரணம் அடைஞ்சவங்க அவங்களால வந்து வின் செலுத்தி இருக்க மாட்டாங்க, கரெக்டான ப்ரொசீஜர் பண்ணி அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. அப்போ அந்த ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் யாருனாலையும் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது. துர்மரணம் அடைஞ்சார்ல, அவருக்கு மட்டும் தான் அந்த மாந்தி தோஷம் இருக்குமா, அந்த ஃபேமிலிக்கே மாந்தி தோஷம் இருக்குமா? இப்போ கொரோனா வந்துச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்கள மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணிச்சு. மற்றவங்க எல்லாருமே சாகலை, எல்லாருமே வளர்ந்துடல. அந்த வீக்காக இருக்கிறவங்கள மட்டும்தான் போய் பாதிச்சுது. ஸோ நம்ம கர்மா நம்மளும் பாதிப்பு பண்ணியிருப்போம். இப்போ வீட்டில் 4 பசங்க இருக்காங்கன்னா 4 பேரும் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 4 பேர்த்துக்குமே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். இல்லை சிங்கிளாக வந்து யார் வீக்காக இருக்காங்க, அவங்களோட பூர்வம் புண்ணியம் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நேராக வந்து அவங்களே தான் தாக்கும். இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சில பேர்த்துக்கு இந்த உடம்புக்குள்ள நிறையா எப்படி ஆக்ரோஷமாக கத்துவாங்க தெரியுங்களா, அந்த ஆக்ரோஷமாக சொல்லுவாங்க இந்த பேய் பிடிக்கிறது ஆவியில் போய் அப்படின்னு. அப்போ சோட்டானிக்கரையில் சும்மா உட்காந்துட்டு எல்லோரும் விடிய சும்மாவாக கத்திட்டு இருக்க போகிறாங்க, கிடையாது. கண்டிப்பாக ஆத்மான்ட்டு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக அந்த ஆவிகளோட சக்தி இருக்குது. அதையே வந்து நம்ம முறையாக பித்ரு இது கொடுக்காம அந்த துர் ஆத்மாக்கள்லாம் அந்த பேயா அதாவது ஆவிகளாக வந்து பிடிக்கிறது உண்மைதானா? உண்மை, 100% உண்மை. எப்படி கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல சக்தி இருந்தால் கெட்ட சக்தின்ட்டு ஒன்று இருக்கும். ஆவிகள்னு ஒன்று பிடிக்கிறது மூல காரணமே மாந்தி தான். கண்டிப்பாக மாந்தி தான். அதெல்லாம் வெளியே இதெல்லாம் பிடிச்சிருக்காது. இப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக அவங்களோட கனெக்டிவில் இருப்பாங்க. அந்த கனெக்டிவாக இருக்கிறவங்க தான் அவங்க மூலியமா போய் இருக்கு. இப்போ அந்த காலத்தில் வந்து குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டில் ரொம்ப கொடுமை பண்ணி அந்த லேடி சூசைட் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து 5ல் மாந்தி இருக்கும். 5ல் மாந்தி இருந்தால் குழந்தை பிறக்காது. அவங்க யாரும் எந்த மாதிரியான இதை வந்து பிடிப்பாங்க ஆவியாகி? ஆவியில அவங்களுக்கு அந்த பாதிப்பு, ஓகே அந்த பாதிப்பு கிடைக்கும். இப்போ 5ல் மாந்தி இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்காது அப்படின்னா அவங்களோட சாபம் இருக்கும். இறக்கும் போது ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க, நம்ம வாழாத வாழ்க்கை ஆத்மா, அதாவது இறந்து போன ஆத்மாக்கள் வந்து இயங்கிட்டே தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு ஆத்மா இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மள மாதிரி இயங்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தொண்டை பகுதி மட்டும் இருக்காது, அவங்க பேசினா நம்மளுக்கு கேட்காது, பட் நம்மளோட இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த வீட்டில் தான் இருப்பாங்களா? 100% இருக்காங்க. அதான் சொல்ல பார்த்தீங்களா, நான் பேசுறது அத்தனையுமே கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் தான். அந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்சவங்க அதே வீட்டில் தான் வாழ்வாங்க, அதே வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால அந்த காலத்துல 16 நாள் வரைக்கும் கதவை சத்தி வச்சிருக்க கூடாது, அவங்க போயிடுவாங்க அப்படின்னு. அவங்க போனாங்களே இல்லைன்னு யாராச்சும் உட்காந்து பார்த்தாங்களா? அதில் அவங்களுக்கு வந்து அது கரெக்டான ப்ரொசீஜரான விஷயங்கள் எதுவும் பண்ணாட்டி அப்படின்னா. ஆனால் சொல்லுவாங்கல்ல மேம், இப்போ இந்த கல்யாணம் இது கருமாதி முடிஞ்சு ஒரு இத்தனை 14ஆவது நாள் 13ஆவது நாள் இந்த மாதிரி இந்த டைமில் வந்துட்டு அந்த ஆத்மா வந்து அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 இயரில் வந்து சொர்க்கலோகம் இது யமதர்ம ராஜாவை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வந்து பித்ருலோகத்தில் பண்ணிடுவாங்க அப்படின்னு கருட புராணம் சொல்லும்ல ஒரு வழிமுறையை. ஸோ அப்படி பார்த்தா அது போயிடுவாங்கல்ல. அது நார்மலாக இப்போ வந்து எல்லாருமே அப்படி சுத்த மாட்டாங்க. இப்போ ப்ரொசீஜராக இருந்து வாழ்ந்து பண்ணிடுறா, இன்னொருத்தவங்களால ஹர்ட் ஆகி இறந்துருப்பாங்க தெரியுங்களா. இப்போ குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குழந்தை இல்லாட்டினா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அப்போ போனவங்களுக்கு அந்த இப்போ வந்து இப்போ இருக்கிற லேடிஸ் வந்து வெளியே வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியும், ஒர்க்குக்கு போவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். அந்த காலத்தில் இருக்கிறவங்க தான் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா வீட்லேயும் சேர்த்திக்க முடியாது. அப்படிங்கும்போது இறந்தவங்க தான், அதாவது மகாபாரத போரில் இறந்தவங்க தான் வந்து வீட்டோட குலதெய்வமே, சரிங்களா. அதே மாதிரி அந்த காலத்தில் இறந்த லேடிஸோட சாபம் தான் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் இன்னைக்கு வந்து நம்மளை உட்காந்துட்டு. இப்போ ராகுனா தந்தை வழி சாபமாக இருக்கும், கேதுன்னா பெண் அம்மா வீட்டு சைடு சாபமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 5ல் மாந்தி இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்காது அப்படிமா. பட் நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் பூர்வம் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வையோ அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ 6ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்போ 6ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கான விஷயங்கள் சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். இதே 8 கூடிய கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்கணுவாங்க. இப்போ 6ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னு நல்லா இருந்து அப்படின்னா எப்படி சொல்கிறது, திடீர்னு பறக்கறாவாங்க,
6ல் மாந்தி இருந்துச்சுன்னா இப்போ சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அமைப்பே இருக்காது. பட் 6ல் மாந்தி இருந்தவங்க எந்த கிரக நிலை இருந்தாலும் டாக்டர் ஆன ஜாதகமும் இருக்குது. எப்படி ஆனாங்கன்னு சில பேர்த்துக்கே தெரியவே தெரியாது. சொல்லியிருப்பாங்க இல்லை டாக்டர்லாம் படிக்க முடியாது. ஆனால் ஒருத்தவங்க படித்தே முடிச்சிருக்காங்க. அதை உட்காந்து நம்ம சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 6ல் மாந்தி அந்த மாதிரிலாம் இருக்கும். 7ல் இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள தீராத சண்டை, உப்பு சப்பில்லாத விஷயத்துக்குலாம் சண்டை நடக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. 8ல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ மனைவி வீட்டு குடும்பம், 7னா மனைவினா, 8ங்கிறது மனைவி வீட்டு குடும்பத்தோட தீராத தகராறு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். 9வது பாகிஸ்தானத்தில் இருக்கும். 10 வந்து தொழிலில் ஒரு நிலையான தன்மை இல்லாமல் இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் போட்டாலும் சரி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் சில பேர்லாம் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும் டெவலப் ஆயிடுவாங்க. ஆனால் 10ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆவாங்க. 11வது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த செகண்ட்ஸ் பிஸ்னஸில் பண்ணுறாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலி 10, 11, 12 இருந்தால் கஷ்டத்துக்கு அப்புறமும் அந்த அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா கோடீஸ்வரம் ஆனவங்களும் இருக்காங்க. ஆமாம், 10, 11, 12 வந்து ஓரளவுக்கு மாந்தி இருக்கிறது நல்ல இடம் தான். அதனால 12 தான் ஃபைனல். ஆமாம், 12 தான் ஃபைனல். ஸோ அந்த ஆத்மாவுக்கு வந்து நம்ம நல்லபடியாக முறையாக நம்ம வந்து ஒரு ஆத்மா பித்ரு இது கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நாங்கள் கிரியா யோகத்து மூலமா கால பைரவ கிரியா யாகம்னு சொல்லி நடத்துகிறோம். 48 நாள், அதாவது ஒரு மண்டலத்துக்கான விஷயத்தை நம்ம கையில் எடுத்து அந்த குடும்பத்தில் யாரை இறந்துருந்தாலும் முறையான பித்ரு தோஷத்தை ரெடி பண்ணி அந்த மாந்தி விஷயத்தை நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒரு டீம். ஆமாம், கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நிறைய இப்போது லாஸ்ட்டாக ஒரு பாலாஜின்னு ஒரு கிளைண்ட்டு, அவங்க அம்மா வந்து டெய்லி அழுவாங்க, இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அழுகிறதே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. தூங்கும்போது ஒரு ஆத்மா வந்து அவங்களுக்கு முறையான விஷயங்களை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 days கேப்லேயே வந்து அவங்க அம்மா கனவுல வரதே நின்றுட்டாங்க. அப்போ வந்து இப்போ சமீபத்தில் தான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசினோம். அதாவது இப்போ அழுகலை, இப்போ நடுவில் மட்டும் ஒரு வாட்டி வந்தாங்க, நான் கேட்டேன் வந்தாங்களான்னு. ஆனால் இப்போ அழுகலை, பட் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரேதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிதர்சனத உண்மைதான். அந்த வீட்டில் இப்போ 4ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டில் யாரையும் வாழ விடாது. அதுக்கு தான் வந்து இந்த வாஸ்து தோஷம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதோட பேர் தான் இந்த வாஸ்து தோஷம். வீட்டில் இந்த பிரேதத்தோட இது நம்ம வாழாத வீட்டில் இன்னொருத்தங்க யாராச்சும் நல்ல எஃபெக்ட் இருக்கும், அந்த பிரேதத்தோட எஃபெக்ட் இருக்குமா, மனிதர்களுக்கு எப்படி கெட்டன இருக்குமோ ஆத்மாவுக்கும் இருக்கும். நம்மளே இந்த வீட்டில் வாழலை, இவங்க எப்படி நிம்மதியாக வாழ்ந்தாரலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டில் வாழ விடாமையே வெளியே எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். பட் சில பேர் போய் அங்கே வந்து கரெக்டான முறையான விஷயங்கள் பண்ணி அந்த இடத்த வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் அவங்க அது இப்போ சேட்டானுங்களா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததில் யாருமே போகவே மாட்டாங்க. பட் ஏதோ கிடைச்ச ரேட்டுக்கு போகும்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களாம் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்தி இன்றைக்கி வெல்டிடு தான் இருக்காங்க. அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்மா பேஸில் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அந்த மாதிரி விஷயத்த அது எங்கே உட்காந்துருக்குன்னு. பட் லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு மார்பிள்ஸ் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான், அருமையான மனைவி, குழந்தை, பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது. பட் இது வந்து உயிருக்கு ஒப்பான கண்டங்களை ஒரு மைண்டு தாட்டு, நம்ம செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு தோண்டிகிட்டே இருக்கும். 10வது மாடியில் நின்று இருந்திருக்காரு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். அவங்க என்னென்னு தெரியல, அவங்க இத்தனைக்கும் நார்மலாக ஆல்கஹாலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நின்றுட்டு இருக்கும் போது 10வது மாடியிலேருந்து குதிச்சு இறந்துட்டாங்க. கடன் கிடையாது, நல்ல டேர்ன் ஓவர்ஸ், நல்ல ஃபேமிலி. பட் வந்து அந்த மைண்டுக்குள்ளே வந்து இறந்துடணும் நம்ம இருக்காது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் விஷயங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ள லக்னத்தில் மாந்தி இருந்தாலும் மாந்தி எங்கே போய் உட்காந்து கனெக்ட் ஆகிருக்கோம் மற்ற கிரகத்தோட. அந்த நல்ல கிரகங்களோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வெளியே வரலாம். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலராக இந்த மாந்திக்கு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன்னா எந்த மாதிரியான பரிகாரம்னு சொல்லலாம்? பரிகாரம் கிடையாது, பரிகாரம் இந்த பித்ரு யாகம் இருக்கு பார்த்தீங்கன்னா. பித்ரு யாகம் இப்போ கிளாரிட்டி கேட்டுக்கிறேன். பித்ரு தோஷம், பிரேத தோஷம், மாந்தி தோஷம் இது எல்லாமே ஒண்ணுதானா? எல்லாமே ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான். எல்லாம் லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா இருக்கும். இது கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். ஆமா. ஓகே. அதனால தான் வீட்டில் வாழ வந்த பெண்ணை வந்து கண் கலங்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லி வளர்த்தவங்க. ஓகே மேம். இன்னி வர காலகட்டங்கள் இந்த ஜாஸ்தி ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஜென்ஸ் கையில் தான் இருக்குது. ஓகே மேம். இப்போ இந்த மாதிரி பித்ரு அதான் இந்த மாதிரியான மாந்தி சாபத்தில் ஆள் ஆகிட்டாங்க, பெண்களை குடும்பம் பண்ணியோ ஏதோ இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, ரெகுலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்கள எப்படி இதுலேருந்து நம்ம வந்து காப்பாத்துறது? அது அவங்க பிளானட் பொசிஷன்ஸை பார்க்கணும். அந்த மாந்தி எங்க அமைப்பு இருக்கு, அதோட வீரியம் தாஸ்தி, வழிமுறைகள் இருக்கு. வழிமுறை 100% ஆனா அவங்க திருந்தணும். ஆமா, கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு. பட் யார் என்ன செஞ்சாலும் முற்பகல் செய் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது இதுதான் உண்மை. ஓகே. ஆனா அனுபவிச்சே ஆகணும். கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். அது நம்ம குழந்தைங்களுக்கு போகாம இருக்கணும்.
அதுதான் நம்ம எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கே எப்படி நம்ம ஃபேமிலி தான் நம்ம கூட வரப்போகுதுன்னு தெரியும். அதை கஷ்டப்படுத்தி பிடிச்சி நம்ம நிறைய விஷயங்களே இழந்து வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, ஜென்ஸ் வந்து செவ்வாயின்னு சொல்லுவாங்க, கணவன் வந்து செவ்வாய், மனைவி வந்து சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அது பெண்கள் கையில் வீட்டில் போய் எந்த இடத்துல வந்து நிர்வாகம் ஜாஸ்தியாக இருக்கோ, இப்போ காஃபி டே ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்துட்டார், பட் உயிரோடய இருக்கும்போது அவங்க ஒய்ஃபை கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் கடன் அவங்க கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க இவ்வளோ தூரம் ஒரு 3 இயர்ஸ் வரை எவ்வளோ பெரிய விஷயங்களை முடிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கணும், வீட்டில் வந்து யார் வந்து ஒரு விஷயத்த நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மணி ஹேண்டிலிங் அவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த லேடிஸ் கையில் பணம் கொடுத்து வீட்டில் குடும்பம் பார்த்தவங்க கெட்டு போனதாக சரித்திரமே கிடையவே கிடையாதுங்க. சில இடத்துல 2 பேர் சேர்ந்து விவரமாக இருப்பாங்க. அதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக எது பார்க்குறோமோ இல்லை, கலத்தர தோஷங்கிறது கண்டிப்பாக பார்த்துடணும் திருமணத்துக்கு. மற்றது கூட நம்ம சம்பாரிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் கலத்தர தோஷத்தோட விஷயத்த நம்ம கிளியர் பண்ணாமல் எந்த ஃபேமிலியை நம்ம மேரேஜ் பண்ணாலும் கோர்ட்டு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை பூரா பாதி அதிலே தொலைச்சிடணும். அந்த காலத்தில் வந்து மாந்தி அதிகமாக பரவலாக பேசப்பட்டுச்சா தமிழ்நாட்டில்? எந்த மாதிரியான மாந்திக்கு தோஷ பரிவர்த்தனைலாம் பண்ணாங்க, நிவர்த்தினா பண்ணாங்க, அதை பற்றி சொல்லணும். பெண்கள் தோன்றிய காலத்திலே அவங்களுக்கு எப்போ கொடுமை ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்து அந்த தோஷம்லாம் ஆரம்பித்ததான். ஒன்ஸ் அவ்வையார் வந்து ஒரு மடத்தில் தங்கியிருந்தாங்க, பக்தர்கள்லாம் வந்து நடந்து போகிற இடத்துல வந்து ஒரு இலப்பத்திற்காக தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து அங்கே இருந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து ஒரு ஆவி தென்பட்டுச்சு அவங்க கண்ணில். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் இப்படி வந்து பக்தர்கள் போகிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவங்க சிரித்தாங்க, அந்த ஆவிங்கிறவங்க சிரித்தாங்க. பட் இவங்க வந்து அவங்க தியானத்தில் கண்ணை மூடி பார்க்கும்பொழுது ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக விருப்பப்பட்டோ கைவிடப்பட்டோ அந்த ஒரு ஏக்கத்தில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சூசைடு காரணமாக அவங்களுக்கு அந்த முறையான அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாத காலத்தினால அந்த அகோரமாக சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த காலத்தில் மரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சு ஆத்மா, அதெல்லாம் வந்து உண்மைதான். அப்படி பண்ணும்போது அவங்க அப்பவும் போகலை. அப்போ வந்து அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடுறவங்க மீன்ஸ் அது எப்படி சொல்கிறது, அவங்க தியானத்துக்குன்னு சொல்லி ஒரு பவரை கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க. இப்போ அந்த பவரை வந்து எல்லாரும் அந்த பாட்டை சொன்னால் வந்து கிளியர் ஆகிடாது. பட் வெண்பா இருக்கால் கல்லானே வெள்ளோரே கண் பார்க்க கையால் கண்டாலே கண்டாலே பெண்பாவி பெற்றாலே பெண்பாவி பெற்றாலே பிறநகைக்க பெற்றாலே பெற்றாலோ மற்றோ மற்றன்று இந்த இதை சொல்லி அவங்க கையில் இந்த தீர்த்தத்தை தெளித்து அவங்களுக்கு மோட்சம் கொடுத்துறாங்க. அந்த ஆத்மாவும் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாந்திக்கின்னு சொல்லி இப்போ விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே இந்த சாபத்தை போக்கிக்கிறதா, பெண் சாபத்தை போக்கிட்டு அவங்களுக்கான முறையான இதை திதியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே மாந்தி தோஷம் கிளியர் ஆயிரும். அது வரைக்கும் அது வாழையடி வாழையான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, வாழையடி வாழையை எப்படி சொத்து சேர்த்திட்டு வருதோ அதே மாதிரி இந்த தோஷம் வந்து அவங்க பையனுக்கு கனெக்டடாக இருக்கும். இப்போ எனக்கு ஃபாரின் கிளையண்ட் ஒருத்தவங்க வந்திருக்குமா பார்த்தீங்கன்னா ராகு சூரியன் மாந்தி இது வந்து காம்பினேஷன்ஸாக சேர்ந்துருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கும் அவங்க அப்பாவுக்கும் அந்த பையனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே டைப்பான வியாதி அந்த மாதிரி வரும், கண்டினியூஸாக அப்படி தொடர்ந்துகிட்டே வரும். ஸோ அது எப்போ நம்ம பண்ணுறோமோ அதுக்கு முறையான திதி கொடுத்து அதுக்கு ஒரு மோட்சம் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து அடுத்த தலைமுறை அதை பாதிக்காது. ஓகே மேம், அப்படின்னா இந்த நீங்கள் பண்ணுற இந்த கிரியா அஸ்ட்ராலஜி இது மூலயமா வந்து இந்த மாந்தி தோஷத்துக்கு நிரந்தர தீர்வு இருக்கா? அது கிரியா அஸ்ட்ராலஜிஸுங்கிற விட கிரியா யோகம் அந்த தியானங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு வலிமை உண்டு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுற தாய் வந்து அந்த காலத்தில் வந்து காலையில் பொழுதில் வந்து எல்லாத்துக்கும் நன்மை அளிக்கிறவங்க, நைட்டானால் தாமச குணத்தை கொண்டவங்களாக இருந்தாங்க. அப்போ எல்லோரும் நைட்டானால் பயந்துட்டு போய் கதவை சாத்திக்குவாங்க, அந்த அம்மா வந்து யார் தென்படுறாங்களோ அவங்க உணவாக அருந்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாண்டிய மன்னர்களை கோயிலை கட்டின பாண்டியர் மன்னர்களும் பல யாகத்துக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. பட் எவ்வளோ யாகம் பண்ணியும் அந்த தாயோட தாமச குணம் வந்து போக்கவே இல்லை. அப்போ அந்த ஊருக்கு யதார்த்தமாக வந்திருந்த சங்கராச்சாரியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தங்க சொல்லி அந்த மன்னர் கேட்டார். அப்போ சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இருக்க உங்கள் வீட்டில் நான் தங்க மாட்டேன், நான் அங்கேயே தங்கிக்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் தான் உங்களுக்கு அன்றைக்கி உணவாக இருக்கணும் விதி இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு ஓகே அப்படின்ட்டு கோயிலை தங்குறாங்க. அவங்க கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்ருக்காரு. தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தாமச குணத்தோட நைட்டான மதுரை மீனாட்சி அம்மன் வெளியே வராங்க. அப்போ இவங்க சொல்லிட்டு இருந்த ஸ்லோகம் எந்த மந்திர தந்திரத்தாலையும் அவங்கள வந்து சரி உனக்கு என்ன வேணும் என்ன வர வேணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வரம் வேண்டாம், பட் நம்ம வந்து இந்த விடிய பரமபதம் விளையாடுவோம், யார் ஜெயிக்கிறவங்களோ இப்போ நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தாமச குணத்தை எனக்காக மாற்றிக்காமல் ஃபுல்லாகவே நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடணும், அப்படி இல்லாட்டினா இன்றைக்கி நானே உங்களுக்கு உணவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது விடிய அவங்க இப்போ விளையாடுறாங்க, பரமபதமாக விளையாடுறாங்க. சிவபெருமான் வந்து துணைக்கு இருக்காங்க. அப்போ விடிஞ்சதுக்கப்புறம் அந்த தாய் சொல்கிறாங்க நான் தான் ஜெயிச்சேன்ட்டு. அவர் சொல்கிறார் இல்லை நான் தான் ஜெயிச்சேன்னு. சிவபெருமான் இல்லை அவர் தான் ஜெயிச்சார், நைட்டு எப்போ நீ விளையாடுறதுக்கு உட்காந்து
ஆரம்பிச்சிங்களோ அப்போவே ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள உன்னை கட்டுப்படுத்துறதுக்காக அவரோட தியானத்து மூலியமாகவும் அவர் கற்றுக்கிட்ட கலைகள் மூலியமாகவும் மந்திரத்தாலும் எந்திரத்தாலையும் அவர் ஒன்று ஸ்ரீ சக்கரத்தில் கட்டிட்டாரு. இப்போ நீங்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கேட்டாங்க, ஓகே இப்போ நீங்கள் என்ன வர நினைக்கலைங்கன்னா இந்த தாமச குணத்தை விட்டுட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லா நாளும் அருள் புரியணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து இப்போ என்ன அப்படின்னா உட்காந்து நம்ம விடிய யாகம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம கற்றுக்கிட்ட கலையும் தியானமும் அது மூலிமா வர பலன்களும் மிகப்பெரியது. அந்த காலத்து சித்திரங்கள்லாம் இப்போ காட்டுக்குள்ள போனால் தியானம் தான் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் வேள்வி வளர்த்தால முடியாது. அப்போ யாகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உட்காந்து அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்க பெரும் தியாகத்தால் தியானத்தின் மூலிமா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து சாத்தியமே. ஓகே, இன்னொரு கொஷின் கேட்குறேன். இப்போ இந்த மாந்தி தோஷத்துக்கு ஒரு சிலர் தீர்வாக சொல்கிறாங்க, இந்த அனாதை பிரேதங்களுக்கு, யாருமே ஆதரவற்ற பிரேதங்களுக்கு வந்து அதை அடக்கம் பண்ணுறதுக்கு உதவுறது மூலயமா அந்த மாதிரி மூலயமானா வந்து தோஷங்களை நிவர்த்தி பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா? 100% உண்மை. அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் அந்த பிரேதத்துக்கு வந்து அந்த பாடிக்கு அந்த ஒரு ஒயிட் கலர் துணி சுற்றுவாங்க தெரியுங்களா? இப்போ என்கிட்ட சில பேர் வந்தாங்க அப்படின்னா கம்மியாக சின்னதாக அந்த ஒரு பாதிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம அந்த பரிகாரமும் கொடுத்துருக்கோம். அந்த பிரேதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மீட்டர் கிட்ட துணி வரும். உங்கள் பர்த்டேக்கு அவங்களுக்கு போய் வாங்கி கொடுங்க. அப்புறம் மார்ச்சரியில் வேலை செய்கிறவங்களுக்கு போய் ஒரு ஷர்ட்டு மாதிரி வாங்கி கொடுத்து அன்றைக்கி ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து கையில் ஒரு 500 1000 கொடுத்துட்டு வாங்க. பர்த்டேக்கு எங்கெங்கேயோ போகிறதுக்கு போய் அந்த மார்ச்சரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கும்போது மாந்தியோட தோஷமும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எதனால் இந்த இடத்துல நான் திரும்ப இதை இன்க்ளூட் பண்ணுறேன்னா, இது நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், அதுலேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது அநாத பிரேதங்கள் எடுத்து பண்ணுற சமூக சேவர்கள் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாருமே அதை டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மாந்தி அப்படின்றதுனால டச் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்ல நம்ம இன்டர்வியூ. கண்டிப்பாக அது உலகத்திலே சிறந்ததான அன்னதானம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேதத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது பண்ணும்பொழுது உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம், பட் எங்கேயோ இருந்து யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ பாடி இறந்ததுக்கு நம்ம ஈமச்சடங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறது வந்து எத்தனையோ புண்ணியத்துக்கு சமம். சரிங்களா? அதனால் இதெல்லாம் தவறே கிடையவே கிடையாது. இதுக்கான மையங்களும் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளால போய் செய்ய முடியாட்டினாலும் அந்த அவங்களுக்கான ஒரு அமௌண்ட் மாசமான நம்மளால ஒரு 1000 2000 இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்டோன்னா ஒரு 2000 பில் சர்வசாதாரணமாக வருது. அப்போ அது அவங்களுக்கான ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது, ஏன்னா மற்ற விஷயத்தில் கூட யார் வேணாலும் ஏமாற்றிடுவாங்க, பட் ஈமச்சடங்குக்கும் கொடுக்குற காசு யாரும் ஒரு காசு ஏமாற்ற மாட்டாங்க. ஆமாம், அதனால் நீங்கள் உங்களால் போக முடியாட்டினாலும் உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே கொடுக்காட்டி முடியாட்டினாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரேதத்துக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும். இன்னைக்கு எங்கேயாச்சும் நம்ம போகும்போது ரோட்டில் ஒரு அடிப்பட்ட நாயோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருந்துச்சா அப்படின்னா சங்கடம் பார்க்காம நம்ம இறங்கி பிடிச்சோ இல்லை அங்கே இருக்கிறவங்க சப்போர்ட்டாலேயோ அவ்வளோ அர்ஜென்ட்டாக பிஸியாக யாரும் இருக்க போகிறதில்ல, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த பிரேதத்துக்கு வந்து விலங்குகளுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கூட நம்மளுக்கு ஒரு விதத்தில் புண்ணியம் தான். ஆனால் அது எல்லாராலையும் அது முடியாத, அதாவது முடிஞ்சிருது இல்லை, பண்ண முடியறது இல்லை. அதான் அப்போ அந்த மாதிரி பண்ணுற ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே மேம். ஏன்னா இது மூலயமா கண்டிப்பாக அதை பார்க்குறவங்க, இந்த மாதிரியான எண்ணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, மாந்தி விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க, இது மூலயமா வந்து உதவி பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. கல்யாணத்துக்கும் சரி இந்த பிரேதத்துக்கும் சரி நம்மளால பெருசாக வாழ்க்கையில் சப்போர்ட் நம்மளால முடிஞ்ச 100 ரூபானா 100 ரூபா இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணும்போது சிறு துளி பெருவலை அப்படிங்கும்போது சின்னதாக நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு பெரிய புண்ணியம். உங்கள் குடும்பத்துக்கு யாருக்காச்சும் எங்கேயோ இருந்து வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக. ஓகே மேம், இந்த மாந்தி தோஷம், இந்த மாந்தி சாபத்தை வந்து இதுக்கப்புறம் இப்போ பார்க்குறவங்க மாந்தி தோஷமே அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்களே சொல்லிடுங்கம்மா. அதாவது மாந்திங்கிறது பிரேத தோஷம் இல்லாட்டினா அமானுஷ சக்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து பெண்கள் மூலிமா வருது. இனியாச்சும் வர காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டால் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ வீட்டுக்கு வர பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வர பெண்களும் கிடையாது, எந்த பெண்களையோ வந்து கஷ்டப்படுத்துறதோ துன்புறுத்துறதோ அவங்களோட சுதந்திரத்தை பறிப்போகிற மாதிரி எந்த விஷயத்தையோ பண்ணியோ பண்ணாமல் அவங்கள வந்து நம்ம கூட பிறந்த சகோதரியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ எவ்வளோ தவறுகள் இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்கள் மாதிரி இருந்து பார்த்து பெண் சாபம் இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் இனி வர காலங்கள் வந்து ரொம்ப நீங்கள் சேஃபாக வாழணும். ஏன்னா இனி வர காலங்களாக வந்து கலியுக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. இதை பெண்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்க கொடுக்குற மரியாதையை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம இன்னும் அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஓகே மேம், ரொம்பவே இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமக்கும். எல்லா உயிரும் என்புற்று வாழ்க.